நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிளே தமிழ் வழியாக வரக்கூடிய 2026 இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் இருக்குது. 2026 பார்க்காத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கிரகத்தோடைய கோள்கள் பக்கவா அமையும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், 3 ராகு கேது. இந்த 4 கிரகத்தை வச்சுன்னா வருஷம் எப்படி இருக்கும் கணிக்க முடியும். 2026 பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் ஏன் ராஜயோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா வருஷத்தும் இது மாதிரி நீங்க அதிசயம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷத்துல மட்டும்தான் அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப குரு பகவானா குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா மனித வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா சனி தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு தொழில, உத்தியோகத்துல, ஆயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் ஒர்க்கை பார்க்குற சனி பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா விடுவாங்க என்ன சனி பகவானை கண்டா. அடுத்து குரு பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம். இவரும் ஒரு முக்கியமான கிரகம். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, நம்ம ஜாதகத்துல தோஷத்தை போக்குற ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இவரையும் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்து ராகு கேது வந்தாவே எல்லாரும் ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ராகு எந்த இடம் இருக்கோ ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போய் டக்குன்னு கீழே சறுக்கி விட்டுருவோம். ராகு கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாம குழப்பத்தை கொடுக்கணும். அப்ப இந்த ராகு கேதும் ஒருத்தருடைய ஜாதகத்துல முக்கியம். அப்ப இந்த எல்லா கிரகமும் அவருடைய நட்சத்திரத்துல போகும்போது சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த 12 ராசியும் பக்காவா இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒரு இதுல என்ன பலன் கொடுக்க தெரியுமா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2026 ஃபுல்லா என்னென்ன ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, இதுக்கு நான் வீடியோல இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்போதுமே பாருங்க, மீனராசிக்காரங்க பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலையும் சரி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரே ராசினா அந்த மீனராசி தான். சிந்திப்பாங்க மீனராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை பேசி எப்படி சாதிக்கும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மீனம். மீனம் மீனம் எல்லா கலைகளுமே மீனராசி ரொம்ப விரும்பக்கூடிய ஒரே ராசினா இந்த மீனராசி தான். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு 4 கிரகத்தால் என்ன யோகம்? ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அப்ப அந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். ஏன்னா உங்க ராசி பிரகாரம் மீனராசியில யார் இருக்காரு? சனி பகவான் இருக்கார். 1, 5, 9 எந்த கிரகம் தான் நல்லது மட்டும் தான் சொன்னோம். ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜென்ம சனி கேந்திர யோகத்துல குரு, திரியோண ஸ்தானத்துல சனி பகவான், கேந்திர யோகத்துல குரு, 4ஆம் இடத்துல குரு. அடுத்து பாருங்க 6ஆம் இடத்துல யார் இருக்குது? கேது பகவான். கெட்டவர் கெட்டிடம், கெட்டிடம் ராஜ யோகத்துல கேது உட்காந்துருக்காரு. கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. அப்ப ஜாதகத்துல கேது நல்லா இருந்தா இப்ப இந்த 2026 டாப்பு. அடுத்து 12ஆம் இடத்துல ராகு. ஒரு மனிதனை பிரம்மாண்டமாக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு வருது ராகு தாங்க. பிரம்மாண்டான வேலை, உலக அளவில் பேசக்கூடிய வேலை, ஒரு ஊருக்கு முன்னாடி ஒரு மதிப்பா இருக்குன்னா ராகு பவன் தொடர்பு வேணும் ராஜா. சனிதான் தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு, ஒரு பொருளை இயக்கணும் சனி பவன் தொடர்பு வேணும். அடுத்து குருனா யாரு? உங்களுடைய குழந்தைகள், வீட்டில் சுபகாரியம், சுப செலவு, நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைகிறது, வருமானம், இன்கம், பெருங்கொண்ட பணம் எல்லாமே குரு தான். அடுத்து கேதுனா யாரு? கேது பகவானா ஒரு மனிதனுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்து பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், கெமிக்கல், மருத்துவம் எல்லாமே கேது தான். கஷ்டமான வேலையும் ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் கேது தான். இவர் நல்லா இருந்துட்டாவே அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா இந்த காலகட்டம் பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க, பொதுவாக இந்த குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்தார். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் பலம் இழந்திருந்தார். அதிசாரமாக 5ஆம் இடத்துக்கு வந்திருந்தார். அது இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாக இருந்துச்சு பாருங்க. பெருங்கொண்ட பணமே சனி பகவான் தான் முடிவு பண்ணணும். வருமான பொருளாதாரத்தை அப்படியே பிரேக் பண்ணி விட்டாருங்க.
நான் சொல்கிறேன் ஜூன் மாதத்துலேருந்து அப்படியே வருமானம், இன்கம், லாபம் இது எல்லாமே ஒரு சின்ன சர்க்கிளில் கொஞ்சம் சேமிப்பே மீனராசிக்கு இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சேமிப்பே இல்லைங்க. லாபம், வருமானம், மூத்த உறவு, சகோதரி உறவு, தொழில் உத்தியோகத்தில் தடை, தாமதம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த மீனராசி தான். கேட்டு பாருங்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு மறுப்பே சொல்ல முடியாது. அவங்களால மருத்துவமனை கண்டிப்பாக போயிருக்கணும், உடல் உபாதை பார்த்துருக்கணும், நிறைய செலவில் பார்த்துருக்கணும், வண்டி வாங்கின பிரச்சனை பார்த்துருக்கணும், ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருக்கணும். நான் மீனராசியை பொறுத்தவரை சொல்கிறேன், நிறைய தடங்களை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ லோனுக்காண்டிய ஒரு விஷயம் எங்கேயாச்சும் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த லோனு தாமதம் ஆகிறது நல்லா தெரிஞ்சுங்க. அந்த லோனு தாமதம் ஆகிறது, தடங்கள் ஆகிறது, இது மாதிரி ஒரு அமைப்பை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. வண்டி வாகன வீண் விரைய செலவுகள், ஒரு தடுமாற்றங்கள், இது எல்லாமே நிறைய பேர் கொடுத்துருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தாய் தந்தைக்கோ உடம்பு ஆரோக்கியத்திலேயோ ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு மந்தமனத்தன்மை, இது எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனம். 2025 சரியாக போகவில்லை. குழந்தை பையன் தாமதமாகிறது, பூர்வீக சொத்துல இடத்துல பூமியில் கண்டிப்பாக இடப்பு பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது. தொழிலில் ஒரு மந்தமனத்தன்மை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் ஏன் இந்த 2026 நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு சனி பகவான் ஒரு சுயசரம் வாங்கிட்டார். அப்போ யாருக்கு சனி குரு நல்லா இருக்கோ அவங்களுக்குலாம் பாருங்கள் பொருளாதார வருமானம் குறைய இருக்காது. ஏன் குறைய இருக்காது? என்ன காரணம்? அவருடைய பார்வை பாருங்கள், குருவுடைய சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் கொடுக்குறாரு. அவருக்கு 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் செம்மையாக இருக்கும். சனி பகவானுக்கு மட்டும் சொல்கிறேன், 7ஆம் பார்வை விட்டுருங்க, ஆனால் 3ஆம் பார்வை செம்மையாக இருக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றியை பார்க்கலாம். ஏதோ ஒரு வழக்குகள் நீங்கள் ஜெயிப்பீங்க, பொருளாதார வளர்ச்சியில் பெரிய அளவுக்கு நீங்கள் போவீங்க. ஒன்று. அடுத்து பாருங்கள், நேரம் 4ஆம் இடத்துக்கு குரு இருக்கார் பார்த்தீங்களா? ஒரு சில 5ஆம் இடத்துக்கு போய் அவர் 11ஆம் இடத்துல லாபத்தை பார்த்துருவார். அப்போ நகையோ பொண்ணமோ பொருளாதாரமோ இன்கமோ இந்த 2026 பாதிக்கு அப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். ஒன்று வீடு வாங்கலாம், சொத்து சார்ந்த விஷயம், அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து வில்லங்கத்தில் சரியாகி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், ஏதோ ஒரு விஷயம் ஒரு சுபகாரியம் மாதிரி நீங்கள் குடும்பத்தில் பண்ணலாம். அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக 2026 நல்லா இருக்குது. ஏன்னா குரு சுயசரம் வாங்கணும்னு தான் சொல்கிறேன். வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்க போதுங்க, இது கன்ஃபார்ம். நான் சொன்னல 6ல் கேது, கெட்டவர் கெட்டிடும் கிட்டி ராஜயோகம். ஏன்னா வெளிநாடுங்கிறது 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் அந்த குரு இருக்கலாம். வெளிநாட்டிலேருந்து அவர் நேராக 10ஆம் இடத்தை பார்க்கலாம். வெளிநாட்டு யோகத்தில் நிறைய பேருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுத்து வேலை உத்தியத்தை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவார் அவர். அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக இருக்குது. வேறு கண்டிப்பாக நிறைய பேருக்கு விசா பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். விசா பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், மீனராசியை பொறுத்தவரை அது கண்டிப்பாக அது கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்கள் வாங்க போகிறீங்க, இது கண்டிப்பாக எழுதி வச்சுருங்க. இங்கே சொத்தில் உள்ள பிரச்சனையும் சரியாகவும் பார்த்துக்கங்க. வில்லங்கம் ஏதாச்சும் வழக்கில் இங்கே ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். நீங்கள் எந்த பேங்க்ல போய் நீங்கள் லோன் கேளுங்க, லோன் சேங்ஷன் ஆகும். கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். பண வருமானம், லோன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு மீனராசியை பொறுத்தவரை பக்காவாக இருக்குது. அவருடைய பார்வை நேராக குருவுடைய பார்வை 12ஆம் பாவத்தை பார்த்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய பேர் லோன் சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு. சனியுடைய பார்வை 7ஆம் இடத்தை அந்த வழக்குகள், அதாவது இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்ணி உங்களுக்கு நிறைய லோனை சேங்ஷன் பண்ணி சனி பகவானை கொடுத்துருவார். ஏன்னா லாபஸ்தான விதி அவராக வர்றதுனால. அப்போ ஜாதகத்தில் 7 சனி கண்டு யாரும் பயப்படக்கூடாது. யாருமே கருமா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க. நம்ம எல்லாருமே ஒரு கருமாவில் பிறந்திருப்போம். அதை எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க மீனராசி. உங்களால் முடியும். ஏன்னா பொறுமை, அமைதி உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க. இதை கண்டிப்பாக மூவ் பண்ணி போங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்தில் பெருசாக வயிறு சார்ந்த பிரச்சனை, காலில் ஏதோ ஆப்ரேஷனோ ஏதோ ஒரு விஷயம் உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒரு கண்டத்தை பார்த்துருக்கணும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். நிறைய பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக லாட்ரி எடுத்துருங்க, கண்டிப்பாக அடிக்கும். இந்த வருஷம் 2027 நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுப்பா. அதுக்கான அதிலே பணத்தை கூட வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக 2026 லாட்ரி யோகம் இருக்குது. அவங்கவுங்க நட்சத்திரத்தில் அவர் அந்த கிரகம் போகிறதுனால சொல்கிறேன். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறையில் உள்ளவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். பெண்களுக்கு நிறைய வெற்றி அமைச்சு கொடுத்துருவார். நிறைய ஒரு மாற்றங்கள் தேடி வரும். இப்போ நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவர் முதல் நட்சத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணங்க, ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம், யார்கிட்டையும் அடாவடியாக பேச மாட்டாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பதஷ்ட குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு விஷயமே தொழில் உத்தியோகம் இதை பற்றி நிறைய சிந்தனை ஓடுங்க.
நம்ம சொந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், நம்ம சொந்த காலம் நிற்கணும் அப்படி எண்ணங்கள் இப்போ அதிகமாக தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது முன்னாடி எல்லாமே தடங்கள் ஆணுச்சு. குழந்தை பாக்கியம், வேலை உதவி தடை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எடுக்கக்கூடிய முயற்சி, சகோதரர்கள் ஒரு மன வருத்தம், தந்தை தாய் ரொம்ப ஆரோக்கியத்தில் ஒரு தாமதம், எல்லாமே நிறைய பார்த்துட்டாங்க. எல்லாமே தள்ளி தெளிவு விட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரம் தான். இப்போ பாருங்கள், ஒரு சுப செலவோ, சுபகாரியமோ, வேலையோ, வெளிநாடு பயணமோ, வெளியூர் பயணம், ஏதோ ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக கண்டிப்பாக அமையும். கணவனை பிரச்சனை, காதல் திருமணங்கள், குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக அமையக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும். பார்த்துது நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் இந்த 2026, அதாவது நான் பாதிக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த உத்திரட்டாதி தான். ஏன்னா சனி பகவான் சில பேருக்கு இந்த மீனராசியை பொறுத்தவரை கொஞ்சம் பகையை கொடுத்து போடுவார். கொஞ்சம் லாபத்திலையும், வருமானத்தையும், தொழிலையும், வேலையும் நிறைய கஷ்டத்தை நிறைய கொடுத்துட்டார். சேமிப்பு இல்லை, வருமானம் இல்லை, இன்கம் இல்லை, நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துட்டு யாருன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். ரொம்ப தடையை ரொம்ப சந்திச்சாங்க. இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். லாபமோ, வருமானமோ, இன்கமோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூர் எல்லாமே போகக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்டாக அமையும். நீங்கள் எது வந்தாலும் பயப்படாம இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்கிறேன். நல்ல ஒரு யோகம், நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்து பார்த்துங்க. ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அடைவீங்க. வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இனி இது வரக்கூடிய எதிர்காலம் அந்த 7 சனிக்கிட்டு பயப்படாதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா 2026 நல்ல ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி பண்ண போகிறீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். அடுத்து பாருங்கள், இந்த ரேவதி நட்சத்திரம். எப்படி ரேவதி நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரம் கண்டிப்பாக இருப்பீங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும். எப்படி ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக தேடி வரும். இப்போ படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ, இன்னும் அரசியல், அரசாங்க சந்தோஷம், லாப சந்தோஷம், வருமான சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் சொல்கிற ரேவதி நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வண்டி வாங்குறேன், வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், பூமி வாங்குறேன் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரசியல், அரசாங்கம், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்கள் எது மூப்பலாம்னு பாருங்கள். இனிமேல் இது முன்னாடி 6 மாதம் எல்லாமே தடங்களை பார்த்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். வரக்கூடிய 2026 மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.